செலுத்துறீங்களோ அதுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா எல்லாவற்றையும் விட ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுடைய வாயில முறுமுறுப்பு வராது, கேள்வி வராது, எல்லாவற்றிற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த 2020 வருடம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட நான் இயேசுவை தான் அதிகமாய் நேசிப்பேன் என்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அநேக வருஷத்துக்கு முன்னால ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு குடும்பத்தார் என்னை வந்து சந்தித்தார்கள். அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அந்த ஊரில் எல்லாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ஒரு கிறிஸ்தவ கூட இல்லாத போது இவங்களுக்கு யாரோ இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு பக்கத்து ஊரில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே தான் போவாங்க. ஏன்னா இவங்க ஊரில் சர்ச்சு கிடையாது. இவங்க தான் முதல் கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் பக்கத்து ஊருக்கு சர்ச்சுக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமான குடும்பமாக போயிட்டு வருவாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க, என்னடா இது, நம்ம ஊரில் எல்லாரும் நம்ம ஒரே மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தோம், இப்போ இவங்க இயேசுன்றாங்க, பாட்டு பாடுறாங்க, வீட்டில் ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்குன்னு வெளியூர் போகிறாங்க, இது சரிப்படாது. நாளைக்கு இவங்க நம்ம ஊர் விசேஷங்களில் பங்கு பெற மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஊர் கூட்டம் போட்டாங்க. ஊர் கூட்டம் எல்லா பெரியவங்களும் ஒன்று கூடி ஊர் கூட்டத்தில் விசாரணை, வழக்கு விசாரணை மாதிரி இந்த குடும்பத்தை வர சொல்லிட்டாங்க. இவங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் போய் நிற்கிறாங்க. ஊர் கூட்டத்தில் பேசுகிறாங்க, நம்ம ஊரில் நம்ம எல்லாம் ஒரே மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தோம், நீ இப்போ இயேசுன்ற, வீட்டில் ஜெபம் பண்ணுற, சர்ச்சுக்கு போகிற, நீ பக்கத்து ஊருக்கு போகிற, இது சரியாக வராது, நீ அதனால் மதம் மாறிடு, அதனால் அதெல்லாம் வேண்டாம், விட்டுற, இயேசெல்லாம் வேண்டாம். இவர் சொல்கிறாரு, நான் மதம் மாறலை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு எனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்த கடவுள்ன்றதை அறிந்து கொண்டேன், என் பாவத்துக்காக தன்னை பலியாய் கொடுத்தார், அவர் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குது, பாவத்திலேருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன், எவ்வளோ பாவ பழக்கத்தில் இருந்தேன், இயேசு விடுதலை ஆக்கி எனக்கு பரிசுத்தம் தந்திருக்கிறார், சமாதானம் கொடுத்திருக்கிறாரு, அதனால் அவரை நான் விட முடியாது, நான் உங்களை நேசிக்கிறேன், நம்மெல்லாம் ஒரே ஊர், உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை விட்டு பிரிந்து போகலையே, அதெல்லாம் முடியாது, இங்கே இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா அவனை ஊரை விட்டு அனுப்பிடுவோன்றாங்க. அவருக்கு சொந்த வீடு அங்கே இருக்குது. அப்போ மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. சொல்லிட்டாரு, இல்லை, இயேசு எங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு ஆண்டவர், அவரை நாங்கள் நேசிக்கிறோம், அவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு, சமாதானம் தந்திருக்கிறாரு, அவரை விட முடியாது. அப்போ உடனே சொல்லிட்டாங்க, சரி அப்படின்னா உன்னை ஊரை விட்டு விலக்கி வைக்கிறோம், இனிமேல் இந்த ஊருக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த ஊரில் எந்த வீட்டில் நல்லது போலது நடந்தாலும் நீ வரக்கூடாது, உங்கள் குடும்பத்தார் வரக்கூடாது, உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் நாங்கள் வரமாட்டோம், இந்த ஊரில் இருக்கிற கடையில் உனக்கு பொருள் கிடைக்காது, எங்கள் உள்ள கடையில் நீ பொருள் வாங்க முடியாது, இந்த ஊர் கிணத்துல நீ தண்ணி எடுக்க முடியாது, ஊர் கட்டுப்பாடு, ஊரை விட்டு உன்னை விலைக்கு வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இதுதான் எங்களுக்கு கிடைச்சா, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், அதற்கும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊரில் யாரும் இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, கடையில் சின்ன பிள்ளைகளை அனுப்பினா கூட பொருள் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது, பக்கத்து ஊரில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனியாக இருந்த போதிலும் தின மாலையில் அவங்க வீட்டில் கூடி சந்தோஷமாக பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து பாடுவாங்க. ஊரே ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் ஒதுக்குனாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அழுது கொண்டு இருக்கல, அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உண்மையில நாங்கள் அன்பு வச்சதுக்காக வந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்லா துதிக்க ஆரம்பித்தாங்க, சோர்ந்து போகலை, எல்லாவற்றிற்காக ஆண்டவரை துதிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு காரியம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை, பிள்ளைகள் பக்கத்து ஊர் ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துட்டோம், பக்கத்து ஊரில் போய் பொருள் வாங்கிட்டு வருவோம், எங்கள் ஊருக்குள்ளே எதுவும் வாங்க முடியாது, எங்கள் வீட்டில் நல்லது போலது நடந்தால் யாரும் வராட்டாலும் பரவாயில்லை, அந்த சபையில் இருக்கிற சில விசுவாசிகள் எங்களுக்கு பழக்கம், அவங்க வருவாங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, தண்ணீர், குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பல மைல்கள் நாங்கள் போய் பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், எங்கள் ஊர் கிணத்துலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
அதனால பக்கத்து ஊர் ரொம்ப தூரம் போய் குடத்துல தண்ணி சுமந்து கொண்டு வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு தோட்டம் இருக்குது, எங்களுக்கு ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, நாங்கள் ஒரு கிணறு தோண்டுறோம், அதை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னால் ஆளை கூட்டு வந்து கிணறு தோண்டினாங்க. இதில் தண்ணி இருக்கணும் ஆண்டவரே, தண்ணி இல்லைன்னா கஷ்டம்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோபிச்சு தோண்டுனா சில அடிகள் தோண்டின உடனே தண்ணீர் பீறிட்டு வந்தது. அந்த கிணத்தோட்டம் சொன்னாங்க, ஒரு நீரூற்று இருக்குது இந்த இடத்துல, தண்ணீர் பீறிட்டு அடித்தது. நல்ல அழகான ஒரு கிணறு கட்டினாங்க. தண்ணீர் மேலே வரைக்கும் எப்போவுமே குறையாமல் இருக்கும், தண்ணீர் செழிப்பு. ஏன்னா அதில் ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருந்தார். இப்போ தண்ணீர் பிரச்சனை இல்லை. யாரும் எங்கிட்ட பேச மாட்டாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தோம், வருத்தப்படலை. அவங்க எங்கள் சகோதரர்கள், எங்கள் சகோதரிங்க, எங்கள் ஊருக்காரங்க. அவங்க என் மேலே ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, பரவாயில்ல. அவங்களும் எங்கள் சகோதர சகோதரி தான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம். எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவரை முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, துதித்து கொண்டே இருந்தோம். அந்த வருஷம் மழை பெய்யலை, பஞ்சம். மழை பெய்யாததுனால ஊருக்கே தண்ணி கொடுத்த கிணறு வற்றி போய்விட்டது, வறண்டு போய்விட்டது, தண்ணி இல்லை. ஆனால் இவங்க வீட்டு கிணத்துல மாத்திர நல்ல நீரூற்ற தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, ஐயா ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? என்னையா நடந்ததுன்னு கேட்டேன். ஊருக்குள்ள எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஊர் கிணத்துல தண்ணி இல்லை, அவன் வீட்டு கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குது. அவன் கும்பிடுற சாமி அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு நமக்கு தான் தண்ணி இல்லை, என்ன பண்றது? பக்கத்து ஊர்ல போய் ஊரே இப்போ பக்கத்து ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணிக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசினாங்க, நம்ம அவன்கிட்ட தண்ணி கேட்கலாம். ஒரு நாள் சில மனிதர்களை அனுப்பினாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களை ஊரை விட்டு விலக்கிட்டோம், அதனால் உங்கள் கிணத்துல தான் தண்ணி இருக்குது, நம்ம ஊரில் தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறோம், உங்கள் கிணத்துல செழிப்பான தண்ணி இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களா? உடனே இவர் சொன்னார், என் கிணறு நம்ம ஊருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், யார் வேணாலும் வந்து தண்ணி எடுக்கலாம், இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், இது இயேசு கொடுத்த ஆசீர்வாதம், யாருக்கும் தடை கிடையாது, யார் வேணாலும் வந்து எடுங்க. ஊரே தண்ணி எடுக்கிறாங்க, தண்ணி குறைந்து போகவில்லை. அவர் வந்து சொன்னார், என்ன பார்த்து, ஐயா எந்த ஊர்ல நான் அவமானப்பட்டு நெருக்கப்பட்டு அவமானப்படுத்தி அனுப்பினாங்களோ அதே ஊர்ல கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த ஊர் என்னை புறக்கணித்ததோ அதே ஊர் மக்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றினார். யோபுவை எந்த ஊர் புறக்கணித்து கேவலமாய் பரிகாசமாய் பேசினதோ அதே ஊரிலே கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். எந்த மக்கள் மத்தியில் அவமானம் நிந்தைகள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த 2020 கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். வெட்கத்திற்கு பதிலாக 2 ஆசீர்வாதம் வரப்போகிறது. அவமானத்துக்கு நடுவில் பரிகாசத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரை துதிங்க, என்ன நடந்தாலும் துதிங்க. கடைசியாக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தார். முதலாவது யோபு இழப்பில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். 2வது அந்த பாதிப்புக்கு நடுவில் இருக்கும் போதும் தன்னுடைய சிநேகிதருடைய பாவம் மன்னிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுகிறார்.